ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 6th சோஷியலுக்கான ஆனுவல் எக்ஸாமில் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அவ்வளோதான் பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுமே நம்ம பசங்க நன்றாக படித்துக் கொள்ளுங்கள்ப்பா. ஏனென்றால் இதில் பல கேள்விகள் நிச்சயமாக நாளை நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக பல மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க. இதே மாதிரி நம்ம பசங்களுக்கு தொடர்ச்சியான வீடியோஸ் நம்ம சேனல் தொடர்ந்து போட்டுக்கிற கொஸ்டின் பேப்பர் சம்மந்தப்பட்ட வீடியோ. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் முதல் தடவை பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்கன்னா டக்குன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப இதுக்கு நான் ஆன்சர் வேணும்னு வச்சு கமெண்ட்ஸ்ல ஆன்சர் கேளுங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை தெரிந்துகளை. ஃபஸ்ட் ஒன், தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் டேஷ். செகண்ட் ஒன், கூற்று காரணம், இந்தோ கிரேக்கர்களின் பார்த்தியர்களின் குடியேற்றங்கள் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் நிறுவப்பட்டன. காரணம், குடியேறிய பார்த்தியர்களும் படிப்படியாக உள்ளூர் மக்களுடன் திருமண உறவு கொண்டு இரண்டு கலந்தனர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்ப்பா, இந்தியா டேஷ் உற்பத்தியில் முன்னணி வகிக்கிறது. ஃபோர்த் ஒன், புவியின் வடிவம் டேஷ் ஆகும். ஃபிஃப்த் ஒன், மக்களாட்சியின் பிறப்பிடம் டேஷ். ஓகேங்களா? ஸோ 1 மார்க்ஸ் ஆன்சரில் பார்த்து வச்சுங்க சூஸுக்கு. நெக்ஸ்ட் கோடிட்டு நேர்ப்பகப்பா. சிக்ஸ்த் ஒன், வர்தன அரசு வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் டேஷ். செவன்த் ஒன், ஐகோல் கல்வெட்டின் ஆசிரியர் டேஷ் ஆவார். எய்த் ஒன், டேஷ் ஆறு ஐரோப்பாவில் உள்ள 9 நாடுகளை கடந்து செல்கிறது. நைன்த் ஒன், உலகின் நேர மண்டலங்களின் எண்ணிக்கை டேஷ் ஆகும். 10th ஒன், உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் டேஷ் ஆண்டுகள். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் தென்னர், அரசு காரவலர், நெக்ஸ்ட் மௌசின்றம், அப்புறம் 98 அச்சுக்கோடு. நெக்ஸ்ட்டு உள்ளாட்சி தேர்தல். இந்த பக்கம் மாநில தேர்தல் ஆணையம், துருவம், கலிங்கம், அதிகமலை, பாண்டியர். கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சிங்கப்பா எதுன்னு பார்த்து வச்சுட்டு. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து சரியாக தவறா. ஸோ 16th ஒன், புத்த சரிதம் அசோகோஷால் எழுதப்பட்டது. 17th ஒன், தன்வந்திரி மருத்துவத்துறையில் ஒரு புகழ்பெற்ற அறிஞராக திகழ்ந்தார். 18th ஒன், ஐரோப்பாவின் 2வது உயரமான சிகரம் எவரெஸ்ட். 19th ஒன், 0 டிகிரி அச்சக்கோடு நிலநடுக்கோடு எனப்படுகிறது. நெக்ஸ்ட் 20, உலக மக்களாட்சி தினம் ஆகஸ்ட் 15 ஆகும். 21, சாலைகளில் விளையாடக்கூடாது. ஸோ இதெல்லாம் சரி, இதெல்லாம் தவறு அப்படின்றத மார்க் பண்ணி வச்சிங்க. ஓகேங்களாப்பா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏவேனும் 7 அட்டன் பண்ணால் போதும். இப்போ நம்ம பசங்க ஒரு முக்கியமான சந்தேகம் வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். என்னென்னா, அதாவது ப்ரோ நாளைக்கு எங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அதனால் எங்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் வருமா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக கேட்பீங்க. தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே மாவட்டம் ஒரு கொஸ்டின் பேப்பர் மாறுபடும். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் படிச்சுட்டு போங்கப்பா. நாளை நிச்சயமாக 1-2 மாவட்ட மாணவர்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வரலாம். மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சில கேள்விகள் வந்து பல கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக வச்சுட்டு படிச்சுட்டு போங்க. சரிங்களா? 22 நடுக்கல் அல்லது வீரக்கல் என்றால் என்ன? 23, காளிதாசரின் மாளவிகான் சுமித்திரம் குறித்து சிறுகுறிப்பு வரைக. 24, நாலந்தா பல்கலைக்கழகத்தில் கற்றுத்தரப்பட்ட பாடப்பிரிவுகள் யாவை? 25, கடிகை பற்றி நீங்கள் அறிந்தது என்ன? ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. நெக்ஸ்ட் 26, ஆசியாவில் காணப்படும் முக்கிய துறைமுகங்களின் பெயர்களை குறிப்பிடுக. வெரி இம்பார்ட்டன்ட். 27, தல நேரம் என்பது என்ன? 28, புவியியல் காணப்படும் 4 அரைக்கோளங்களின் பெயர்களை எழுதுக. 29, மக்களாட்சியின் வகைகள் யாவை? 30, கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் நாட்கள் யாவை? ஓகேங்களா? ஸோ இதில் 2 மார்க்ஸில் பார்த்து வச்சுக்கோங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 5 மார்க்ஸ்ப்பா. எவையும் 3 எழுதினால் போதும். 31 பொறுத்த வரைக்கும் சங்க காலத்தில் பெண்களின் நிலை குறித்து விவாதிக்கவும். 32, கட்டடக்கலைக்கு பல்லவர்கள் ஆற்றிய பங்களிப்பை திறனாய்வு செய்க. 33, வேறுபடுத்துக பொறுத்த வரைக்கும் வெப்ப பாலைவனம் மற்றும் குளிர் பாலைவனம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு மற்றும் பனிச்சரிவு. வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் காரணம் கூறுக. கியூரிசெல்ல வந்து ஐரோப்பா உலகின் மிகப்பெரிய தீபகற்பம் பண்ணுறாங்க. ஸோ பார்த்து எதனால சொல்லு காரணம் கொடுங்க. நெக்ஸ்ட் 34, புவி மாதிரியின் பயன்கள் யாவை? வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 35, நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்புகளாக நீ புரிந்து கொண்டவை எவை? ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7th, பின்வரும் இடம் தமிழ்நாடு ஆறுகள் வரைபடத்தில் குறிக்கவும். ஸோ குரக்கை, காவேரி பூம்பட்டினம், முசிறி, உறையூர், மதுரை. இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிய வரைபடத்தில் குறிக்க வேண்டிய இடங்கள் இமயமலை, பாமீர், கோபி பாலைவனம், அரேபியன் தீபகற்பம், தக்கான பீடபூமி. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகள் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வு எதிர்பார்க்கலாம். இதோடு மட்டும் இல்லாமல் இதுதான் நம்ம பசங்களுக்கு இறுதி தேர்வாக இருக்க போகிறது. ஸோ அடுத்த ஆண்டு 7ஆம் வகுப்பு போனாலும் நம்ம பசங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம சேனல் தொடர்ச்சியாக போகிறோம். ஸோ அதெல்லாம் தவறாமல் தெரிந்து கொள்ள நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்குன்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களாப்பா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தடுத்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.